ஏபிசி டைப் கம்பல்சரி கொஸ்டின். வெறும் 33 ரியாக்ஷன் படிச்சா போதும் 5 out of 5 வாங்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ நான் சொல்ல போற ரியாக்ஷன்ஸ் இந்த ஃப்ளோல படிச்சா மட்டுமே போதும், ஈஸியா நம்மளால 5 out of 5 ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ கம்பல்சரி கொஸ்டின் அந்த ஏபிசி டைப்னு எங்க பார்த்தாலும் எல்லாருமே கமெண்ட், ஃபோன் கால், மெசேஜஸ், அது இனிமே எதுவுமே தேவையில்லை. ஸோ கிளியரா சொல்ல போற, மறக்காம நோட் பண்ணி வச்சுக்க. சார், உண்மையிலே 33 ரியாக்ஷனை படிச்சா எழுதிடலாமா? கண்டிப்பா எழுதிட முடியும். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ சிம்பிளா ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வர, ஏபிசி ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல எப்படி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரெண்டு விஷயம் கம்பைன் ஆகி தான் கேட்பாங்க. நேம் ரியாக்ஷன், இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன். இங்க தான் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. வெறும் நேம் ரியாக்ஷன் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு படிச்சுட்டு போய் நம்ம எக்ஸாம்ல உட்காந்தோம் அப்படின்னா, ஒன்னு ஏ மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும், இல்ல பி மட்டும் தான் பண்ண முடியும். எல்லாரும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு விஷயம் கம்பைன் ஆகியிருக்கும். நேம் ரியாக்ஷன் ஒன்னு, அது மட்டும் இல்லாம சில இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். என்ன சார், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான் சார் ஸ்கூல்ல சொல்றாங்க. எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல பசங்களா, இப்ப நான் சொல்ல போறது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த நேம் ரியாக்ஷன், இங்க இருக்க இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ், இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்போ சார், நேம் ரியாக்ஷன் கன்வர்ஷன்ஸ்னு பார்த்தா, நேம் ரியாக்ஷன்லாம் நீங்க ஆல்ரெடி கிளாஸ்ல சொன்ன மாதிரி 25 நேம் ரியாக்ஷன் படிக்கணும். 18 கன்வர்ஷன்ஸ் அப்படின்னா மொத்தம் 43 கிட்ட படிக்கணுமே சார். நானா என்ன சொன்னேன், 33 ரியாக்ஷன்ஸ் படிச்சா போதும். அப்போ நேம் ரியாக்ஷன்ல எல்லா நேம் ரியாக்ஷன்லாம் உட்காந்து படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா எக்ஸாம் நம்மளுக்கு நெருங்கிருச்சு. அப்போ நேம் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பென்சால்டிஹைட், டொலுயின், ஃபீனால், இந்த 3 காம்பவுண்ட் இன்வால்வ் ஆயிருக்க நேம் ரியாக்ஷன் படிச்சா போதும். திருப்பி சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோ. பென்சால்டிஹைட், டொலுயின், ஃபீனால், இது இன்வால்வ் ஆயிருக்க நேம் ரியாக்ஷன் மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா வெறும் 15 நேம் ரியாக்ஷன் தான். சார், இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன் சார், எது எது இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியாதுல்ல சார். நான் இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. ஸ்கிஃப் பேஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அந்த ரியாக்ஷன். மேலச்சைட் கிரீன் ரியாக்ஷன், ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட், அது கீழே ஒரு 4 ரியாக்ஷன் கிட்ட இருக்கும். பென்சீன் டைசோனியம் குளோரைடு, சான்மேயர் ரியாக்ஷன், கேட்டர்மேன் ரியாக்ஷன், அது ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். அதுக்கு அடுத்தது பிராக்டிக்கல் டெஸ்ட். இந்த பிராக்டிக்கல் பேஸ்ட் இதையும் கண்டிப்பா ஐடென்டிஃபைல இன்க்ளூட் பண்ணிடுவாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா கார்பைலமைன், ஹின்ஸ்பர்க், லூகாஸ், விக்ட்ரிமேயர் டெஸ்ட், இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிராக்டிக்கல் ரியாக்ஷன். அப்போ வெறும் இந்த இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், இதுக்கு கீழே மொத்தம் எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா வெறும் 18 ரியாக்ஷன். இந்த 18 ரியாக்ஷன் பென்சால்டிஹைட், டொலுயின், ஃபீனால் இன்வால்வ் ஆயிருக்க 15 நேம் ரியாக்ஷன். அப்ப 15 18 இந்த 33 ரியாக்ஷனை படிச்சிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்தை கம்பைன் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை ஏபிசின்னு கேட்பாங்க. கிளியர் ஆயிடுச்சா? சார், எனக்கு இப்போ ஒரு ஹெல்ப் வேணும் சார். நீங்க சொன்னது ஓகே, எனக்கு இந்த பென்சீன், டொலுயின், ஃபீனால் இன்வால்வ் ஆயிருக்க 15 நேம் ரியாக்ஷன், இந்த 18 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் கொடுக்க முடியுமா? ஆல்ரெடி கிளாஸ்ல +2 சூப்பர் ரிவிஷன் பேட்ச் ஃபர்ஸ்ட் லெக்சர்ல கொடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த இதை உங்களுக்கு PDF ஆவும் சென்ட் பண்றேன். சோ தேவையா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. PDFன்னு கமெண்ட் பண்ணினீங்கன்னா தேவைன்னு அர்த்தம். நான் அதை ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. வாட்ஸ்அப்ல எல்லா குரூப்லயுமே ஷேர் பண்ணிடுறேன். இது மட்டும் கிடையாது. ஓகே, இப்ப தெரிஞ்சிருச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு. ஓகே சார், பை சார் அப்படின்னு போயிடக்கூடாது. நான் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பேஸ் பண்ணி நானா 14 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். சார், அது என்ன சார் 14 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்? நீங்க பாக்குறீங்களா, +2 பப்ளிக் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏபிசி டைப் கொஸ்டின். இப்போ நான் சொன்ன அந்த 33 ரியாக்ஷனை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க உங்களுக்கு ரொம்ப கொஸ்டின்லாம் இல்ல, வெறும் 14 கொஸ்டின். இந்த 14 கொஸ்டின்ஸை நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். சோ இந்த PDF ஓட லிங்கையும் நான் கீழே தரேன், டவுன்லோட் பண்ணி மறக்காம சால்வ் பண்ணுங்க. சார், ஆன்சர் சார், நீ ட்ரை பண்றியா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் செப்பரேட்டா ஆன்சருமே தரேன். அதனால ஏபிசி டைப்பை பத்திலாம் பயப்பட தேவையில்லை. இவ்வளவுதான் மேட்டர். கிளியர் ஆயிடுச்சா? சோ படிக்க ஆரம்பிங்க. இனிமேலும் ஏபிசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கிளியரா சொல்லிட்டேன். நான் சொன்ன அந்த 33 ரியாக்ஷனை மட்டும் படிச்சுக்கங்க. கண்டிப்பா போதும். 5 out of 5 நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும்.